தெலங்கானா மாநிலம் வாங்கூர் மண்டலத்தின் திண்டி சிந்தப்பள்ளி கால்வாய் அது. போலீசாரும் பொதுமக்களும் அந்த பாலத்தில் குவிந்திருந்தனர். ட்ரோனை பறக்கவிட்டு எதையோ தீவிரமாக தேடிக் கொண்டிருந்தார்கள். இதே போன்ற மற்றொரு தேடுதல் வேட்டை டிஎல்ஐ கால்வாயிலும் நடந்து வந்தது. கூட்டத்தில் இருந்த சிலருக்கு போலீசார் எதை தேடுகிறார்கள் என்று தெரிந்து கொள்ள அதீத ஆர்வம் ஏற்பட்டது. அக்கம் பக்கத்தினரிடம் விசாரித்த போது அந்த பயங்கரத்தை கேட்டு மிரண்டு போய்விட்டார்கள். ஆம், 70 வயது முதியவரை கொன்று தலையை தனியே வெட்டி எடுத்து உடல் தனியே தலை தனியே என இந்த 2 கால்வாய்களிலும் கொலைகாரன் வீசியிருக்கிறான். அந்த உடலையும் தலையையும் தான் போலீசார் தேடி வந்தனர். நீண்ட தேடுதலுக்கு பிறகு போலீசார் அவற்றை கண்டுபிடித்திருக்கிறார். கொல்லப்பட்டவர் பாலையா. நாகர் கர்னூல் மாவட்டம் கல்வகுர்த்தி நகரில் உள்ள வாசவி நகர் காலனியைச் சேர்ந்தவர். இவரை கொடூரமாக வெட்டி கொன்றது வேறு யாரும் இல்லை, அவர் பெற்ற மகன்தான். பாலையாவுக்கு 3 மகன்கள். அதில் மூத்த மகன் ஏற்கனவே இறந்துவிட்ட நிலையில் மற்ற இருவரும் திருமணம் செய்து கொண்டு மனைவி பிள்ளைகளோடு வசித்து வந்துள்ளனர். பாலையாவின் இளைய மகன் பீரையா. இவருக்கு ஒரு மகள் இருந்துள்ளார். ஆடி பாடி ஓடி விளையாடி திரிந்த அந்த சிறுமி 3 மாதங்களுக்கு முன்பு திடீரென ஒரு நாள் தூக்கிட்டு இறந்து போய்விட்டார். மகளின் மரணம் பீரையாவை வாட்டி எடுத்திருக்கிறது. மகிழ்ச்சியாக இருந்த மகள் எதற்காக தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்ற விடை தெரியாத கேள்விக்கு பதில் தேட முயன்றிருக்கிறார் பீரையா. அதன் ஒரு பகுதியாக அந்த பகுதியில் இருந்த பிரபலமான மந்திரவாதி ஒருவரிடம் சென்று குறி கேட்டுள்ளார். கட்டங்களை ஆராய்ந்த அந்த மந்திரவாதி மகளின் திடீர் தற்கொலைக்கு பாலையா வைத்த செய்வினைதான் காரணம் என்று கூறி பகீர் கிளப்பியிருக்கிறார். இதை கேட்டதும் அதிர்ச்சியை விட பீரையாவுக்கு ஆத்திரம்தான் பீரிட்டிருக்கிறது. தான் பெற்ற மகளை, ஆசை மகளை மாந்திரீகம் செய்து கொள்வதா என கொதித்து போய்விட்டார். அன்றிலிருந்து தந்தையை கொன்றாக வேண்டும் என்ற விஷ விதை பீரையாவின் மனதில் விழுந்து விட்டது. நாளடைவில் அது விருட்சமாக வளர்ந்து பீரையாவை முழுவதுமாக ஆக்கிரமிப்பு செய்துவிட்டது. 8 நாட்களுக்கு முன்பு பாலையா அவரது தோட்டத்தில் மாடு மேய்த்துக் கொண்டு விவசாய வேலைகளை பார்த்து வந்துள்ளார். அப்போது அங்கு சென்ற மகன் பீரையா தனது மகளின் மரணத்திற்கு நீங்கள் செய்த மாந்திரீகம்தான் காரணம் என கூறி தகராறு செய்திருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக அங்கு கிடந்த கட்டையை எடுத்து கொடூரமாக தாக்கியிருக்கிறார். தந்தை என்றும் பாராமல் வெறி தீர பீரையா தாக்கியதில் பாலையா பரிதாபமாக உயிரிழந்து விட்டார். மகளின் மரணத்திற்கு பழி தீர்த்துவிட்ட வெறியிலிருந்த பீரையா வாங்கூர் மண்டலத்தில் உள்ள ரங்காபூரைச் சேர்ந்த நண்பர் அஞ்சி என்பவரை கார் எடுத்துக்கொண்டு சம்பவ இடத்திற்கு வா என்று சொல்லியிருக்கிறார். பிறகு ரம்பத்தால் பாலையாவின் தலையை அறுத்து தனியே எடுத்துக் கொண்டார். 2 துண்டாக சடலத்தை காரில் ஏற்றிக்கொண்ட பீரையாவும் அஞ்சியும் தலையை டிஎல்ஐ கால்வாயிலும் உடற்பகுதியை திண்டி சிந்தப்பள்ளி கால்வாயிலும் வீசியிருக்கிறார்கள். காலையில் வயலுக்கு சென்ற தந்தை மாலையான பிறகும் வீடு திரும்பாததால் சந்தேகமடைந்த பாலையாவின் 2வது மகன் வயலுக்கு சென்று பார்த்திருக்கிறார். அங்கே பூமியில் ரத்தம் சிதறி கிடப்பதைக் கண்டு அதிர்ந்து போன அவர் உடனே காவல்துறைக்கு தகவல் கொடுத்துள்ளார். பாலையாவுக்கும் பீரையாவுக்கும் தகராறு நடந்ததாக பக்கத்து வயலில் நின்றவர்கள் கூற, அந்த தகவலின் அடிப்படையில் போலீசார் பீரையாவை தேடியிருக்கிறார்கள். ஜேபி நகரிலிருந்து கோட்ரா செல்லும் சாலையில் அவரை மடக்கி பிடித்து விசாரித்துள்ளனர். அதில்தான் நடந்த அனைத்து உண்மைகளும் அம்பலமானது. பீரையா அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் போலீசார் கால்வாயிலிருந்து சடலத்தை மீட்டு உடற்கூராய்வுக்காக அனுப்பி வைத்திருக்கிறார்கள். பீரையாவையும் அவரது நண்பர் அஞ்சிவையும் கைது செய்து கல்குவர்த்தி நீதிபதி முன் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர்.
உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.